எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த வருஷத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட டிவோஷனில் கடந்த வருஷத்துல ஊழியக்காரங்களுடைய பயோகிராஃபி ரொம்ப படிப்பேன். பவுல், மோசே, எலியா, எலிசா, தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் பயன்படுத்தின ஊழியர்களை ரொம்ப நான் தியானித்தேன். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியர்கள் இல்லாமல் சாதாரண ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், அவங்க எப்படி ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் பயன்படுத்தினார், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதித்தார், அவங்க குடும்பத்துக்கு, அவங்க தேசத்திற்கு, ஆண்டவருக்கு எப்படி அவங்க மகிமையாக இருந்தாங்க, அதை பற்றி சிந்திக்கும் பொழுது சிலரை பற்றி நான் தியானித்தேன். அதில் யோசேப்பை குறித்து அதிகமாக தியானிக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு லைஃப் ஆஃப் ஜோசப். ஆனால் அந்த லைஃப்பை நம்ம ஊழியக்காரங்கிறத கொஞ்சம் மறந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சற்று நேரம் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 49:22 வாசிப்போமா? யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். இந்த 3 பேருமே வேதத்தில் எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவன், ஏசப்பா, ஆவியானவர் இவங்க 3 பேரை கனப்படுத்தி அவங்க தான் நமக்கு முற்பிதாக்கள். தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர். அதே போல் ஆதியாகமத்தில் இது முடிந்த உடனே யாத்ராகமத்தில் முழு இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் குடும்பங்கள், கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள். என் ஜனம் இஸ்ரவேலை அவர் என் ஜனம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததி. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு பெருக்கத்தை யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்தில் இதில் ஜெனசிஸில், ஆதியாகமத்தில் 3 முற்பிதாக்கள் அவங்களுடைய லைஃப். நான் உண்மையில் அந்த 3 பேருடைய லைஃப்பை இந்த மாதத்தில் அதிகமாக வாசித்தேன். கர்த்தர் எப்படி முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில், அவங்களாம் வானத்திலேருந்து பறந்த பரிசுத்தவான்கள் அல்ல, இந்த பூமியில் பிறந்து அவங்க வாழ்க்கையை வாசித்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், நம்ம ஃபேஸ் பண்ணுற காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதன் மத்தியில் காட்ஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தாங்க, அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ இந்த முற்பிதாக்கள்
இஸ்ரவேல் ஜனம், இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான மீடியேட்டர், ஒரு இணைப்பாக இருக்கிறது யோசேப்பு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஆண்டவர் சொன்னதுன்னு சொன்னார், இந்த யோசேப்பையும் சேர்த்து நான் யோசேப்பின் தேவனுமாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த முற்பிதாக்களோடு நிறுத்திட்டார். ஆனால் யோசேப்பு தான் ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வெசல், ஒரு மீடியேட்டர். அந்த முற்பிதாக்களையும் யாத்ராமத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்கிற பலுகி பெருகின இஸ்ரவேல் ஜனத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக, ஒரு முக்கியமான சொல்லப்போனால் ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரம். அது ஒரு முதல் ரீசன். ரெண்டாவது, யோசேப்பு என்று சொன்னால் ஜீசஸையும் யோசேப்பையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தா அதில் நிறைய பாயிண்ட் இருக்குது. அது ஒரு தனி செய்தியாகவே கொடுக்கலாம். உதாரணமாக யோசேப்பினுடைய அங்கி விலையேறப்பெற்றது. ஆமேன். பலவர்ண அங்கி. இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கியும் விலையேறப்பெற்றது. யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு, ஏசப்பாவை 30 வெள்ளி காசுக்கு விற்றாங்க. அவரை சிறைச்சாலையில் கொண்டு வச்சாங்க, அவர் அடைக்கப்பட்டார். அதை போல் இயேசுவும் 3 நாள் கல்லறையிலே அடைக்கப்பட்டார். இயேசுவை குறித்து நானே மெய்யான திராட்சை செடி, கனிதரும் செடின்னு சொல்கிறாரு. யோசேப்பை பற்றியும் அப்படி தான் எழுதியிருக்கு. அதே போல் நிறைய காரியங்கள், அவருடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை பார்த்திங்கன்னா இயேசுவினுடைய வாழ்க்கை, அவருடைய சுபாவம் யோசேப்புக்கு நிறைய இருக்கும். ஸோ ஜோசப் வித் ஜீசஸ் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆக முற்பிதாக்கள் தொடர்ந்து ஒரு மீடியேட்டராக, ஒரு தேவனுடைய ஆசீர்வாதமாக அவர் இருந்தார். இயேசுவை போல ஒரு மெட்டஃபர், ஒரு உவமையாக, அவர் ஒரு மாடலாக பழைய ஏற்பாட்டிலே அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட, நான் ஏற்கனவே ஒரு தடவை செய்தி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சில காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 37:6 ஆதியாகமம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 19. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் வணங்கியது. அது மட்டுமல்ல, அடுத்த சொப்பனம் என்ன? கட்டுகள் வணங்கியது என்று சொல்லுகிறான். அவனுக்கு பெயரை என்னாச்சு? சொப்பனக்காரன். அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுக்கு சொல்லும்போது, உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ட்ரீம் இருக்குதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். இந்த சோம்பேறிகளுக்கு சொப்பனமே இருக்காது, ட்ரீமே இருக்காது. பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைகள் படிப்பாங்க, வசதி இல்லாத பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் படிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கும், நான் இப்படி படித்து முன்னேறணும். அப்துல் கலாம் சாதாரண ஒரு கிராமத்தில் லைட் வெளிச்சத்தில் படித்து, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, கஷ்டப்பட்டு முன்னேறி ஹீபர் காலேஜில் படித்து, அவருடைய வாழ்க்கை ஒரு உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். அவர் மூலம் எங்கெல்லாம் பேசினாரோ எல்லா வாலிபர்கள் தொடப்பட்டாங்க. அவர் அடிக்கடி சொல்கிறது, உனக்கு ஒரு சொப்பனம் வேணும், யூ மஸ்ட் ஹாவ் அ ட்ரீம். நீ எப்படிப்பட்ட மகளாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு சொப்பனம் இருக்கும் என்றால் நீ வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவேன். அநேகர் வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் கூட ஏன் பின்தங்கி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள் ஒரு லட்சியம் வேணும். நான் எத்தனை வாலிப பிள்ளைகளை பார்க்குறேனோ. நேற்று ஒரு சர்ச்சில் பேசினேன், நெல்லையில், பேட்டையில். ரொம்ப ஆச்சரியம். நான் ஒரு 12 வருஷத்துக்கு முந்தி போனேன். அங்கே ஒரு ஷெட்டில் ஆராதித்துட்டு இருந்தாங்க. அப்போ முடிஞ்ச உடனே அந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேர்த்து கொட்டுது. அந்த ஷெட்டு அபிஷேகம் ஆண்டவர் ஊற்றினார். ஆத்மாதாயம் பண்ண ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு எழுப்புதல் அந்த நாளில் உண்டாச்சு. அவங்க என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. என்னென்னா, பாஸ்டர் இதை பிஷப் வச்சுக்கோங்க, இதை ஆலயம் கட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், 58,000 எவ்வளோ இருந்தது, உங்களுக்கு ஆலயம் கட்டலை, நீங்கள் இதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க. இல்லை, ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கிட்ட கொடுத்தாங்க, இதை எனக்கு பயன்படுத்த மனசே இல்லை. அப்போ நம்ம பரம தரிசனத்தை பார்த்து, இந்த ஜனங்கள் இவங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு வச்சுக்கிடட்டும் அப்படின்னு
தீர்மானம் எடுத்து நான் என் மனைவி உங்களை கூப்பிட்டு வந்தாங்க. நான் மனதார அவங்கள ஆசீர்வதித்தேன். 3 வருஷத்துக்கு பிறகு புது ஆலயம் அவங்க கட்டியிருக்காங்க. அதை நான் தான் டெடிகேட் பண்ணேன். பேட்டையில் அழகான ஆலயம், அழகாக பெரிய ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. அவர் சொன்னார், நான் கொடுத்ததை 10 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பெரிய ஆலயம். அதுலேருந்து என்னைய அடிக்கடி வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு பெரிய காணிக்கை எடுத்து ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கு அனுப்புகிறாங்க. நமக்கு 2 சர்ச்சுக்கு கொடுத்தாங்க. இந்த வாரத்தில் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. கண்டிப்பாக முதல் வாரத்தில் வரணுன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன்னா சரி 21 வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆலயத்தில் நிறைய வாலிப பிள்ளைகள் பையங்க அப்படியே குரூப்பாக நிற்கிறாங்க. எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வரும்போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம், உங்கள் சாட்சியை நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது கேட்டோம், உங்களுக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரு, நீங்கள் பாருங்கள் ஒரு இதை வச்சுருக்கீங்களே, அது எங்களை தொட்டது அப்படின்னு. நான் எல்லா பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உனக்கு என்ன சொப்பனம் இருக்குது? எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் நர்ஸு வாத்தியார் அப்படி இப்படின்னு நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும், அட்லீஸ்ட்டு அந்த ஸ்டேட் லெவல் அந்த தேர்வு எழுதி தாசில்தார் ஆஃபீஸ்லேயாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் வேலையில் நீங்கள் போய் நிற்கணும். ஏன்னா அந்த தேசத்தை ஆண்டவர் உங்கள் மூலம் தான் ஆசீர்வதிக்கணும். 2-3 பிள்ளைகள் உடனே கையை தூக்கி எனக்கு ரொம்ப ஆசை, என்னை விசேஷமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு கூட நமக்கு கூட ஒரு சொப்பனம் இருக்கணும். என்னமோ வரேன், வேலை செஞ்சுட்டு போகிறேன், கூலி கிடைக்குது, காசு கிடைக்குது, வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்க எல்லாமே. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு கோல் வேணும், ஒரு சொப்பனம் இருக்கணும். நான் என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன பண்ணணும், இந்த மாதத்தில் என்ன பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே என்ன செய்யணும், ப்ரமோஷனல் ஒர்க்கில் இருக்கிறோம், நம்ம ஒரு டார்கெட் வைக்கணும், நமக்கு ஒரு சொப்பனம் இருக்கணும். இந்த வருஷம் 100 ஆதரவாளர் கண்டுபிடிக்கணும். நான் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முந்தையே நாங்கள் டார்கெட் போட்டுட்டோம். அவங்க எல்லாம் 1000 ஊழியர் தரேன். நாங்கள் 1000 இம்பாசிபிள், வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு 300 பேர் தான் பயிற்சி கொடுக்க முடியும். 300 பேருக்கு பயிற்சி கொடுக்கணும். அதேமாதிரி சபைகள் 1000 வளர்ந்துடும். எல்லோரும் ஆளுக்கு ஒரு சபை உண்டாக்கிடுவாங்க. ஸோ ஆத்துமாக்களை எப்படி கொண்டு வரணும், ஒவ்வொரு விசுவாசியும் 5 குடும்பம் கொண்டு வரணும்னா 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், அதுக்கேற்ற பயிற்சியை கொடுக்கணும். அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு சொப்பனம், ஒரு ட்ரீம், ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் வாழ்க்கையில் இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர்கிட்டே கேளுங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒரு கோல் தாங்க ஆண்டவரே. வியாபாரம் செய்கிறவங்கள பாருங்கள், அவங்க அழகாக கோல் செட்டிங் போட்டு இது பண்ணுவாங்க. அருமையான ஜான் கிருபாகரன் அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போதே எனக்கு நல்லா தெரியும், ஏதோ நடக்குதுன்னு விடலை, எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி ஸ்திரப்படுத்தணும். பாருங்கள், சாரை வச்சு அழகாக முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. நமக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஆனால் ஒரு கோல் இருந்தால் அந்த கோல் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை எதுக்காக படைச்சீர்? 80 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு 6 அடி மண்ணில் கொண்டு வைக்கிறதுக்கா? நீங்கள் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? உப்பாக, வெளிச்சமாக, ஆசீர்வாதமாக இருக்கணும். ஸோ யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன், அவனுக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை இணைச்சி வச்சுருக்காரு, ஒரு கோல் இருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என் கையில் கொடுத்துருக்காங்க, இதை நான் எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், முன்னேற்ற பணியில் கோல் வைக்காமல் நீங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாது. கோல் இருந்தால் தான் நீங்கள் செய்வீங்க. வென் யூ ஃபெயில் டு பிளான், யூ பிளான் டு ஃபெயில். நீங்கள் திட்டமிட மறந்துட்டிங்கன்னா நீங்கள் தோல்வி அடைவதற்கு திட்டம் போட்டுட்டிங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய ஒர்க்கு சாமை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி 1 2 3 4 5 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கோல், சொப்பனம், ஆம்பிஷன். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ஏதோ வாழ்கிறேன், ஏதோ ஊழியம் செய்கிறேன், ஏதோ முடிக்கிறேன்னு வைக்காதீங்க. ஆண்டவர் உண்மையாக கோல் செட்டிங் பண்ணி ஊழியம் செய்கிறவங்களை உயர்த்துவார். நான் எஃப்எம்பிபியில் 5 வருஷம் பேச்சுலராக இருந்தேன். 400 ரூபா சேலரி எங்களுக்கு அலவன்ஸ். ஐஎம்எஸில் 5 வருஷம் இருந்தோம், 625 ரூபா சேலரி கொடுப்பாங்க. அப்போது குழந்தை பிறந்தோடனே 25 ரூபா கொடுப்பாங்க. நான் எங்கள் செக்ரட்டரி ஐஎம்எஸ் ஐயர்வாள் வந்தார்,
ஐயா ஒன்று கேட்குறேன், நான் நல்ல ஊழியம் செய்வோம், என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஐயா நீங்கள் இந்த சில்ட்ரன் அலோன்ஸ் கொடுக்குறீங்களே 25 ரூபா, இது அமுல் காலி டப்பா வாங்குறது கொடுக்குறீங்களா இல்லை அமுலோடு கூட டப்பா வாங்குறது கொடுக்குறீங்களான்னு கேட்டு அவர் சிரித்தார். அதை போய் கமிட்டியில் வச்சு பிஷப்டெல்லாம் பேசி 100 ரூபா ஆக்குனாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அங்கே உண்மையாக வேலை செஞ்சோம், டார்கெட் வச்சு ஊழியம் செய்தோம். அதனால தான் ஆண்டவர் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊழியத்தை கொடுத்தார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சாலும் நமக்கு ஒரு டார்கெட், கோல், அதை செய்யணுங்கிற வாஞ்ச இருக்கிறவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்கும் வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 37:2 வாசிப்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சரி, அவங்க பாருங்க, ஒரு டீன் ஏஜ் 17, 18. நான் ரொம்ப நினைப்பேன் இந்த 17 வயசில் நீங்களாம் எப்படி இருந்தீங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 17 வயசில் டீன் ஏஜ், அந்த வயதில் அவனுடைய வாழ்க்கையில் கோல், சொப்பனம், ஆம்பிஷன் எல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் பாருங்கள், அவங்க வீட்டில் அவனுக்கு ஸ்பெஷலாக பலவர்னு அங்கி கொடுத்தாங்க, அவனுக்கு நல்ல கேர் கொடுத்தாங்க, அம்மாவுடைய அரவணைப்பில் அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருந்தான். ஆனால் அந்த டீன் ஏஜில் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிற அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள். முதலாவது, அம்மா அப்பாவை அவன் தூரமாய் இழந்து விடுகிறான். பாருங்கள், அவன் எங்கேயோ போயிட்டான். 18 வயசில் அம்மா அப்பா உயிரோடு இருந்து அவங்க செத்து போன மாதிரி. நான் பிறந்து 40 நாளில் அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை குறித்து எனக்கு 17 வயசு வரைக்கும் தெரியாது. ஆனால் தாய் தகப்பன் உயிரோடு இருந்து அவங்க இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவனுடைய நினச்சி பாருங்கள், அவன்கிட்ட டெஸ்டிமனி கேட்டிங்கன்னா எவ்வளோ வருத்தமாக சொல்லுவான். எங்கேயோ இருக்கிறாங்க, அவனை கொண்டு போய் துபாயில் விற்று போட்ட மாதிரி தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. கோல் இருக்குது, ட்ரீம் இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது, வாஞ்சை இருக்குது, ஆனால் அவனுடைய வாழ்க்கையோ தாறுமாறாய் மாறிவிட்டது. ஏன்? அவங்க சகோதரர் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க, சொப்பனக்காரன் சொல்லி வெறுக்கிறாங்க. 37ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அவனை கொன்று. போதும். அவங்க பிரதர்ஸ் என்ன நினைச்சாங்க? கொல்லணும். தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சாச்சு. கூட பிறந்தவங்க என்ன சொல்கிறாங்க? நாம் அவனை, ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக பெற்றோரை விட்டு தூரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இழந்த சூழ்நிலை வரும், பிரதர்ஸை கொல்லணும்னு நினச்சிட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்க காரணம் இல்லாமல் பகைப்பாங்க. பகைச்சா பரவாயில்ல. யோசிப்பை பாருங்கள், கொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பிரதர் சிஸ்டர்லாம் அப்படிலாம் யாரும் ஒன்றும் சொல்லலையே. அல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன நகைக்காக, ஒரு லேண்டுக்காக என்னதோ சண்டை போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நாம் அவனை கொன்று. 22 வாசிங்க. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, ரூபன் என்ன சொல்றாரு? குழியில போடுங்க. அது ஒருத்தனாவது எதிர்த்து நின்று டை அட்டி விட்டனா அப்படின்னு சொல்லி உயிரை காப்பாற்றுறதுல குழியில போடுறாங்க. ஒருவேளை நம்மள சிலர் உடன் பிறந்தவங்க குழியில் கொண்டு போட்டிருப்பாங்க, கூட இருந்தே குழி பறிச்சிருப்பாங்க. இன்லா வீடாக இருக்கலாம், பிரதர் இன்லாவாக இருக்கலாம், சிஸ்டர் இன்லாவாக இருக்கலாம், நீங்கள் உதவி செய்தவங்களாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். இந்த ரூபன் குழியில் போட சொல்லிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்தங்கள், உறவுகள் கூட நம்மளை பகைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை யோசேப்புக்கு. 27 வாசிங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடவும் வாருங்கள். யூதா என்ன சொல்கிறான்? வித்து போட சொன்னான். கூட பிறந்த சகோதரன், அப்பா நேசிக்கிற, அம்மா நேசிக்கிற ஒரு சகோதரன் கொன்று போடுவோன்னு சொன்னாங்க, குழியில் போட்டாங்க, வித்து போட்டாங்க.
இன்றைக்கி நம்ம கூட நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்போம், நம்ம அவங்கள ஆசீர்வச்சிருப்போம். நம்மளை கொன்று போடணும், குழியில் போடணும், விற்று போடணும் கூட நம்மளை நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறார். ஒரு சொப்பனம் உண்டு. ஆண்டவர் இந்த சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஆம்பிஷன் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலோ நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை அவன் வைத்திருந்தான். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சொப்பனம் இருக்கலாம், ஒரு வைராக்கியம் இருக்கலாம். நான் ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்து ஊழியம் செய்கிறேன், வேலையை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், நான் வந்த ஏன் என் வாழ்க்கையில் போராட்டங்கள். யோசேப்பை நோக்கி பாருங்கள். அவன் எவ்வளவாக வெறுக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான், உடைக்கப்பட்டான். மூன்றாவது வாசிப்போம். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஓகே, 21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இந்த அதிகாரத்தில் 4 இடத்துல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சூழ்நிலை என்ன இருக்குதோ இல்லையோ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். போத்திபாருடைய வீட்டில் அவன் இழுத்து கொண்டு போய் விற்கப்பட்டான். ஆனால் அந்த எஜமானுடைய வீட்டிலே, எகிப்தியனான அந்த போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு வேலைக்காரனாக அங்கே போய் சேர்றான். அங்கே கொண்டு போனார். அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். காரிய சித்தி. சிலவங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கும், அது டக்குன்னு நடக்கும். சில நேரம் நம்ம பணித்தில் அலுவலகத்தில் சிலர் இருக்காங்க, வயதை கூப்பிட்டு சொல்லுவார், இந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த அவன்கிட்ட கொடுங்க அப்படிமா. ஏன்னா இவன் போனான்னா காரிய சித்தி உள்ளவன், இவன் போனான்னா கரெக்டாக செஞ்சுட்டு வருவான். ஆமேன். காரிய சித்தி உள்ளவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு யோசேப்பை போல ஒருவேளை விற்கப்பட்டு ஒரு இடத்துல வந்து இருந்ததை போல் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கலாம். 2 காரியம். ஆண்டவரே, காரிய சித்தி உள்ளவனாய் நான் இருக்கணும், நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. எல்லோரும் வாய் திறந்து சொல்லுங்கள், நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ப்ரமோஷனல் ஒர்க்கில் நம்ம செய்கிற காரியம் வாய்க்க பண்ணணும் ஆண்டவர். அமெரிக்கா தேசத்துக்கு போனேன், எல்லோரும் பயங்காட்டினாங்க. அங்கெல்லாம் யாரும் ஊழியரெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அங்கே போனால் இது பண்ணிடுவாங்க. போக வர செலவுக்கே ஒரு பாஸ்டருக்கு ரூபா இல்லாமல் தோசை கடையில் வேலை பார்த்தாராம். அவர் தினம் தோசை போட்டு கொடுத்து 20 நாள் வேலை செஞ்சு அந்த ரூபாயில் திரும்பி வந்தாராம். ரியலாக நம்ம போனோன்னா அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு எந்த இட்லி கடை வச்சுருக்காங்களோன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் பாருங்கள், கர்த்தர் கூட இருந்தார். நான் 14 இடத்துல பிரசங்கம் பண்ணேன். இன்றைக்கும் நேற்று ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி $5000 ரெடியாக வச்சுருக்கிறேன், இந்தியன் மணிலே அனுப்பிடுறோம், எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம போய் விதைச்சோம். காரியங்களை வாய்க்க பண்ணணும். ஒருவேளை ஐயோ நான் செய்கிறது எது செஞ்சாலும் தப்பாக வருது. சில நேரம் கம்ப்யூட்டரில் கை வச்சா எங்கள் ஆஃபீஸில், ஃபீல்டு ஆஃபீஸில் கம்ப்யூட்டரே செத்து போயிடுது. அவங்க ராசி அவங்க கை வச்சோன்னு அப்படி ஆயிடுது. நான் சொல்லுவேன், டேய் ஆண்டவர் இருக்கணும்னு சொல்லு. ஜோமன் பாவ்சிங்னு ஒரு ஊழியர் இருக்கார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஊழியர் நம்முடைய ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தை நேசிக்கிற நல்ல ஒரு ஊழியர். அவன் ஆரம்ப நாட்களில் 97ஆம் வருஷம் வந்தாருன்னு நினைக்கிறேன்.
அவனுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. ஏன்டா எடுத்தோன்னு இருக்கும். வாலிப பையனாக இருக்கும். ஒரு நாள் ரொம்ப கோபப்பட்டேன். டேய், உன் மண்டையில் மூளை இருக்கா மண் இருக்கான்னு. அவன் சிரிக்காமல், சார் மண்ணு தான் இருக்குது சார் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு வந்தது. ஒரு பக்கம் ஐயோ இப்படி கேட்டுட்டோமே. ஒத்துக்கிட்டான். சார் எனக்கு மண்ணு தான் இருக்குது சார், ஒன்றுமே செய்கிறது வாய்க்க முடிய மாட்டேங்கி. நான் போய் எவ்வளோ செஞ்சாலும் அது மண்டையில் ஏற மாட்டேங்கி. அவனை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி ஜெபம் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சேன். டேய், ஆண்டுகிட்ட கேள்ற ஞானத்தை. ஒரு 10 ஊழியர்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் நம்பர் 1 பாக்ஸிங் பாய். ட்ரைனிங் யூனிட்டில் 500 பேரை பிடிஹெச் படிக்க ட்ரெயின் பண்ணியிருக்கார். வாலிபர் கூட்டம், சிறுபிள்ளைகள் கூட்டம் எல்லாம் அவர் தான் லீடிங்கில் நிற்பார். ஆண்டவரே, பிஷப் அம்மா சொல்கிறாங்களே இதை செய்கிறதுக்கு அது முடியலையே, எனக்கு ஞானத்தை தாங்க, காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுங்க. எள்ளுன்னு சொன்னால் ஆமாம், என் மைண்டில் உள்ளது ரொம்ப புரிகிற ஆள் ரொம்ப குறைய இங்கே இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. பணித்தளத்தில் டேனி. நான் என்ன சொல்கிறேனோ என் மனசில் எப்படி எழுதணும்னு நினைக்கிறேனோ அப்படி கொண்டு வந்துடுவார். மேட்ரை சொன்னால் போதும், நான் எழுதுகிற மாதிரி எழுதி கொண்டு வருவார். அந்த மாதிரி போத்திபார் பார்த்தான். டே, எல்லாமே உனக்கு தாண்டா, நீ தாண்டா பொறுப்புன்னு சொல்லி முழு அரண்மனையை கொடுத்தார். வேலைக்காரனை பாத்திரம் கழுவுற வேலைக்காரன் கிடையாது. ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் பேலஸ். அதில் முழு பொறுப்பு அவன் கையில் கொடுத்தார். செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படும். ஆண்டவரே, நான் செய்கிறத வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. என்ன பொறுப்போ, ஒரு ஸ்டாம்ப் ஓட்டுற வேலையாக இருந்தால் கூட அதை வாய்க்க பண்ணுங்க. காரிய சித்தி உள்ளவனாய் அவன் இருந்தார். என்ன காரணம்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். செக்லிஸ்ட் பண்ணுங்களேன். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மேட்ச் த ஃபாலோயிங்கு. அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், வாய்க்க பண்ணினார். அப்போ வாய்க்க பண்ணலை, ஒன்றுமே உருப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்காரான்னு செக் பண்ணிக்கிடணும், சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். அதே போல் சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. அன்யூஷுவல் பிளேஸ். ஒரு அரண்மனையில் பொறுப்பாக இருந்தவன் சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. ஆனால் ஒன்று சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவையில்லாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதும். உங்களை தூக்கி விடுகிறவர் அவர், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர், உங்களை தகுதிப்படுத்துகிறவர் அவர். அவர் 21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய சொல்லுங்க தயவு கிடைக்கும்படி செய்தார். நம்ம கூட கர்த்தர் இருந்தாருன்னா நிறைய இடத்துல போனால் தயவு கிடைக்கும். தேவ கிருபையும் மனுஷர் தயவு, இந்த ரெண்டும் சேர்ந்தே வரும். இயேசுவானவருக்கு அவருடைய தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும், இயேசுவே அப்படி வாழ்ந்தாருன்னு நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு மனுஷர் தயவு வேணும். நிறைய பேருக்கு மனுஷர் தயவே இருக்காது. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா 10 தடவை போவாங்க. இங்கே போ, அங்கே போ, இந்த போ, இந்த போ. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இது கிடைக்கலன்னு சாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. நாங்கள் 2 பேரும் நான் போகிறதுக்கு வந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் அலையக்கூடாது, தயவு உண்டாகணும். டெல்லியில் யாரை போய் பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன ஜெபம் பண்ணிட்டு போனேன். போய் 1 வாரம் கூட ஆகலை, அது தன போல் அந்த இது கிடைச்சது. டெல்லியிலேருந்து எந்த இது இல்லாமல் வந்துருச்சு. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் தயவாண்டர் கொடுத்தார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ கிருபை இருந்தால் மனுஷர் தயவு உண்டாகும். ப்ரொமோஷனல் ஒர்க்கில் நீங்கள் போய் நில்லுங்க, ஒரு 500 ரூபா கேட்கலாமா நினைப்பீங்க. ஐயா வாங்க, ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், 5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன்பாங்க. அதுதான் தயவு. அந்த தயவு இல்லையா, தேவ கிருபை இல்லைன்னா தயவு இருக்காது. சிறைச்சாலையில் போனால் கூட அங்கேயும் தயவு. நம்ம பால் முனியா பிஷப்பை 21 நாள் ஜெயிலில் இருந்தார். எல்லாம் தாடியெலாம் வச்சு வந்தார். எனக்கு பயமாக இருந்தது, பாவமாக இருந்தது. என்ன பிஷப் எப்படி? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிஷப் 21 நாள் நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். போன 2 நாள் தான் ஒரு மாதிரி இருந்தது. அங்கே போனால் அந்த அதிகாரிகள் கண்களில் தயவு. உனக்கு ஃபோன் பேசணுமா, அந்த ஃபோன் பேசிட்டு கொடுன்றாங்க. சாப்பாடு இது நல்லா இருக்கா, வேறு எதுவும் வேணுமா, சிக்கன் பிரியாணி வேணுமாங்கிறாங்க.
இந்த தயவு யோசேப்புக்கு கிடைச்சது. சிறைச்சாலையில் உள்ள எல்லா கைதிகளையும் அவருடைய கேரப்பில் கொடுத்தாச்சு. பால்பாய் சொன்னார், 21 நாளில் 320 கைதிகளுக்கும் இயேசுவை பற்றி சொல்ல கருதுக்கு தான். நிறைய கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்தாங்க. நம்ம சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்தால், ஆமேன். எங்கள் ஊழியர்கள் எல்லாம் இப்போ சிறைச்சாலை போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடலாம். எல்லா போலீஸுக்கும் அவங்களுடைய பெயர்கள் பிரசித்தமாகுது. ஆமேன், அல்லேலூயா. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் போலீஸ் போயிருந்தாங்க. போய் பார்த்துட்டு ரிப்போர்ட்டு எல்லாம் எடுத்து அனுப்புனாங்க. 3 கவர்மெண்ட்லேயும் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க. செக்கிங்கில் ரிப்போர்ட் எவ்வளோ சர்ச்சு எவ்வளவு கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டர் தாகூதுக்கு ஹெட்டாக இருக்கிற அவர் என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார். அப்புறம் என்னைய போலீஸ்க்கு ஸ்டேஷன் கூப்பிடணுன்னு இருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய ஃபாதரை வேண்டாம், நம்ம போய் அவரை பார்ப்போன்னு. 26 ஆஃபீஸ் லீவ். அந்த 2 ஆஃபீஸரும் வந்தாங்க. ஆஃபீஸில் உட்கார வச்சு பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னார், நான் 4 சர்ச்சுக்கு போனேன், ஒரு பீடி சிகரெட்டு கிடையாது, சண்டை கிடையாது, அசிங்கமாக யாரும் கிடையாது. எல்லாம் குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு பரிசுத்தமாக தேவனை ஆராதிக்கிறாங்க. ஃபாதர், வாழ்க்கை மாற்றம், மத மாற்றம் அல்ல அவர் சொல்கிறார். ஆனால் இவ்வளவு மாற்றம். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, எல்லா சர்ச்சையும் நான் உள்ளே என்ரோல் பண்ண சொல்லிடுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளை அனுப்புகிறேன். நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ணாதீங்க. கவர்மெண்ட்டு ரிப்போர்ட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. எல்லா நம்ம ஊழியக்காரங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து நின்னோடனே காசு வாங்குவாங்கன்னு தம்பி, ஒரு மீட்டிங்கில் வந்த என்ன இங்கே எல்லாம் காசு கொடுப்பாங்க. அங்கே காசு கொடுத்தாங்களாம் ஊழியக்காரங்க, வாங்கவே மாட்டேன்ட்டாங்களாம். நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அங்கே போய் சாப்பிட்டாங்களாம். தேவ கிருபை இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். தேவ கிருபை இருக்கிறதுக்கு கர்த்தர் கூட இருக்கணும். சிறைச்சாலையிலையும் தலைவனாக வைக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரையும் கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் ஒரு ஊழியக்காரனை பற்றி திங்க் பண்ணலை, ஒரு சாதாரண வாலிபனை பற்றி நம்ம திங்க் பண்ணுறோம். அவனை ஆடுகளெல்லாம் மேய்த்துட்டு இருந்தால் அவங்க சகோதரருக்கு போய் சாப்பாடு கொடுக்க அனுப்புனாங்க. ஒரு சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார். அடுத்தது 39:9 வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த பின்பகுதி எல்லாரும் வாசிப்போமா? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த அவனுடைய வாழ்க்கையில் போத்திபாருடைய மனைவி தவறான வழிக்கு இழுத்து செல்கிறாள். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? ஒன்று செக்ஸ் மேட்டர், 2வது மணி மேட்டர், 3வது ப்ரௌடு. அந்த பெருமை வந்தால் எதுனாலும் செய்யும். நீ பாருங்கள், இந்த யூடியூப்பில் அதிலெல்லாம் விரோதமாக எவ்வளவோ செயல்படுறாங்க. அடுத்தது மணி மேட்டர் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்முடைய மணி செலவு பண்ணுறது, எழுதுறது, கொள்வது, நம்முடைய நேரம் 8 மணி நேரம் உண்மையாக ஊழியம் செய்யணும். வாரத்தில் 6 நாள் உண்மையாக ஊழியம் செய்யணும். ப்ரொமோஷனல் ஒர்க்கில் நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்மளை நம்பி 1000 சபை வாலிப பிள்ளைகள், ஊழியக்காரிகள், எவ்வளோ பேர் வந்து பர்சனல் மேட்டர்ஸ் பேசுவாங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னு உங்ககிட்ட பேசுவாங்க. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம். ஸ்தாபனம் என்ன காரியத்தை சொல்லியிருக்காங்களோ அந்த குவாலிட்டிக்கு நான் இருக்கிறேன்னா, என்னை நம்பி பிஷப் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆம் ஐ ஃபெய்த்ஃபுல்? நான் விசுவாசம் உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? அந்த உண்மையாக இருக்கும்போது அதன் நிமித்தம் வருகிற விளைவுகள் ஒருவேளை ராங்காக வந்தால் கூட
அதை பற்றி கவலைப்படலை. நோ காம்ப்ரமைஸ். தேவன் கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதில் தேவனுக்கு விரோதமாக, ஒருவேளை இது மனுஷனுக்கு விரோதமாக இல்லை ஸ்தாபனத்துக்கு விரோதமாக இல்லை, முதல்ல தேவனுக்கு விரோதமாக என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியினால் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் பவுல் சொன்னார். எவ்ரி மேட்டர் am I faithful, am I faithful. 2 ஸ்தாபனத்தில் உண்மையாக இருந்தோம். 5 வருஷம் 2 ஸ்தாபனத்தில் உண்மையாக இருந்தோம். ஆண்டவர் அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்தார். ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐஎம்எஸில் இருக்கும்போது மணி மேட்டர் 100 மூடை சிமெண்ட்டு தவறாக 20 ரூபா கூட போட்டு அனுப்பிட்டார். போய் சண்டை போட்டேன். காசு கொடுக்கும்போது நான் சரி பண்ணிக்கிறேன்ட்டார். காசு கொடுக்கும்போது 2000 ரூபா குறைய வாங்கினார். ஆனால் 26,000 ரூபா பில்லை 24,000 போட மாட்டேன்ட்டார், வச்சுக்கோன்ட்டார். இப்போ என்ன 26,000க்கு ஐஎம்எஸ்க்கு பில் அனுப்பி 2,000 ரூபா எனக்கு. நான் சொன்னேன், இதை அடித்து எழுதலையா நான் அவன்கிட்ட பிஸ்னஸே பண்ண மாட்டேன்னு. அந்த ஆள் எழும்பி நின்னார். இப்படி ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனை 60 வயதாகுது இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நம்முடைய சாட்சி, நம்முடைய உறவுகள், நம்முடைய மணி டீலிங், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆர் வி ஃபெய்த்ஃபுல்? எஜமான் எதிர்பார்க்கிற அளவுக்கு, உங்களுடைய சாபத்தில் உள்ள பெரியவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு, முன்னேற்ற பணியில் அந்த கொடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமா? நம்ம போகிற இடங்கள், வீடுகள், நம்ம சந்திக்கிற ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் ரிலேஷன்ஷிப், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளை நம்பி கொடுத்த காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். 41:38 ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். எகிப்து தேசம் உள்ள எல்லாரையும் பார்த்தான், இன்னும் நடக்கலை. கடைசியில் யோசேப்பை ஜெயிலிருந்து கொண்டு வந்து நல்லா ஷேவ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு நிப்பாட வச்சாங்க. அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. he was exalted. சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷனை இவனை மாதிரி ஒருத்தர் இருக்கானான்னு அந்த ராஜா ஆச்சரியப்படுறார். அவ்வளோ பேரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரே நாளில் அவன் மட்டுமல்ல, யோசேப்பின் தேவன், அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அவனுக்குள் தேவ ஆவி, அவனுக்குள் அந்த அனாயிண்டிங், அவனுக்குள் அந்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு நமக்குள் அந்த ஆவியானவர் கிரியை செய்யணும். we need the anointing of the Holy Spirit. ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்தோம், நல்லா அந்நிய பாஷை பேசணும், விட்டுட்டோம் இல்லை. எவ்ரிடே நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும். எவ்ரிடே நம்ம பாத்திரம் சுத்தமாகி ஆண்டோட காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெறணும். ஒரு மீட்டிங் போகிறோமா, அதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை நிரப்பும். கம்ப்யூட்டரில் உட்கார்றீங்களா, ஆண்டவரே உமது அனாயிண்டிங் இறங்கி வரட்டும். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கணும். ஒரு நாள் தொடுதல் அல்ல, அனுதினமும் நிரப்பப்படணும். ஒரு வேளை நமக்கு பலவீனமாக சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே நான் நிற்கிறேன், ஆண்டவரே. அன்றைக்கி நான் திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முந்தின நாள் எனக்கு தூக்கமே கிடையாது. ஃப்ளைட்டு ரொம்ப லேட்டு. நான் வந்ததே பெங்களூருக்கு நைட்டில் ரொம்ப லேட்டாக வந்தேன். ட்ரெயின் எடுத்தால் 11 மணிக்கு தான் வரும். பஸ்ஸில் டிக்கெட் போட்டு ஸ்லீப்பரில் போட்டு வந்தேன். அந்த பஸ்ஸில் தூக்கமே வரல. ஆமாம், எல்லா இடத்துலையும் நிப்பாட்டினா தூக்கமே இல்லை. நான் பாளையங்கோட்டையில் இறங்கிட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ரூமில் போய் படுத்தா அப்படி தூக்கம் வருது, உடம்பெல்லாம் வலிக்குது. எப்படி போய் நிற்க போகிறேன்னு தெரியல. ஆனால் அந்த சர்ச்சில் நுழைஞ்ச உடனே, ஆவியானவரே உம்முடைய பலன் தாங்க, உம்முடைய ஆவி எனக்கு ஊற்றுங்க, நான் நிற்கிறதுக்கு வசனத்தை மேலே தாகத்தோடு வந்திருக்காங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு நின்னேன் பாருங்கள், ஆவியானவர் உதவி செய்தார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். தேவ ஆவியை பெற்றவன் இன்றைக்கி அந்த அபிஷேகத்தில் நிரம்ப தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா, அந்த அபிஷேகம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த அபிஷேகம் இருந்தால் எகிப்து ராஜாக்களும் மந்திரவாதிகளும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க.
அவன் தன்னுடைய குடும்பத்தார், அவனுடைய ஃபேமிலிக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். 70 பேர், அவனுடைய குடும்பத்தில் 70 பேர் போஷிக்கப்பட்டார்கள். அவன் பாருங்கள், வாங்கிறதுக்கு வர்றாங்க, சாப்பாடு வாங்கிறதுக்கு அங்கே வர்றாங்க. அவன் தன் குடும்பத்தாரையே போஷித்தான். யார்? கொன்று போடுவோன்னு நினச்சவங்க, குழியில் போட நினச்சவங்க, விற்று போட்டவங்க, அவங்க 70 பேருக்கு அவன் தான் சாப்பாடு போட்டான். கரங்களை விடுதி அல்லையா சொல்லுவோம். நீங்கள் தான் உங்கள் வீட்டாருக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு போட போகிறீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களை துச்சமாக நினச்சவங்க, ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னவங்க, கேவலமாக பேசினவங்க கூட ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். என்ன எங்கள் அப்பாவே ஏண்டா பிறந்த, என் மகையில் விடுதலை சீட்டு தரேன்னு சொல்லி அனுப்பி விட்டவர் 5 வருஷத்தில் தேவதாஸ், வகிதா, நீங்கள் தான் எனக்கு கிரீடம், நீங்கள் தான் ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லி மனதார கடிதம் எழுதி அனுப்புனாங்க. எங்கள் வீட்டில் என்னுடைய ஸ்டெப் மதருடைய 2 பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நாங்கள் தான் நடத்தி வச்சோம். எங்கள் அண்ணன் கூட கோவப்பட்டான், நீ என்னடா செய்ய போகிற, நான் தான் அவ்வளோ காரியம் செய்தேன். கடைசி தங்கச்சி ஷீலானவா பேர், சிமியன் சொல்லி அவங்க சன் கூட நம்மகிட்ட வேலை பார்த்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் நகை போடுறதுனாலே கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன் ஆண்டவர் தருவார் அப்படின்னு. வகிதா கூட கொஞ்சம் பயந்தா. அது பாருங்கள், மோகன் சிலா சிஸ்டர் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா அப்படி சொன்னார், எங்கள் சித்தி பிள்ளை அப்படின்னு. அவங்க வந்திருக்கப்போ எவ்வளோ பவுன் கேட்குறாங்க, ஒரு 5 பவுன் நகை இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க 5 பவுன் நகைக்கு என் கையில் காசு கொடுத்துட்டாங்க. கொடுத்து 5 பவுனுக்கு நகை செஞ்சு கொடுத்தாச்சு. திடீர்னு செல்வகுமார் இன்னொரு பணம் அனுப்புகிறார். நான் சொன்னேன், அண்ணே அனுப்பிட்டீங்கன்னு அண்ணன்ட்டு சொல்லுங்கள், நான் திருப்பி கொடுத்துறேன். அண்ணே அப்படியே யோசனை பண்ணி சொன்னாங்கன்னா, இல்லை கர்த்தர் கொடுக்க சொல்லிட்டார் போல், அதையும் அந்த மகளுக்கே கொடுத்துருங்கன்ட்டாங்க. ஆக 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு அந்த கல்யாணம் நடத்தும். இன்றைக்கும் எங்கள் வீட்டார் எல்லோரும் சொல்லுவாங்க, நீ நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். எப்பா நீ அந்த வழியில் போகிற வழியில் எங்கள் வீட்டில் ஒரு கால் மிதிச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. 70 பேருக்கு ஆசீர்வாதமாய் முழு குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டான், அடைக்கலமாக இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் பாருங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக இருந்தான். நம்ம 41 நீங்கள் பார்க்குறீங்க, பார்வோன் சொல்ல, நான் மட்டும் பார்வோன், ஆனால் யாரும் உன் அனுமதி இல்லாமல் கால் கையை அசைக்கக்கூடாது. அவன் பாருங்க, அந்த தேசத்திற்கு சாப்பாடு கொடுத்தான், வீட்டாருக்கு சாப்பாடு, தேசத்திற்கு சாப்பாடு கொடுத்தான். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பீல் மக்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். பீல் மக்களை படிக்க வைக்கணும், பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்கணும், இந்த பீல் மக்களை உயர்த்தணும், நிறைய கூட்டங்கள் நடத்தணும், ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுக்கணும், ஆலயம் கட்டணும். இன்றைக்கி நம்ம பீல் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார், ப்ரமோஷன் ஒர்க்கை வச்சுருக்கிறார். நம்ம ஒரு சின்ன வட்டத்தில் போகக்கூடாது. இப்போ நான் கூட நினச்சேன் ஒரு 500 ஊழியர் போதும், இந்த 500 ஊழியர் 500 சபையை வச்சுக்கிட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கலாம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம்? நம்ம முழு பீல் மக்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு யோசேப்பு முழு எகிப்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல் நம்ம ப்ரமோஷன் ஒர்க் பண்ணுறது ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இல்லை, முழு பீல் மக்களுக்குன்னு ஆசீர்வாதமாக இருக்கணும். யோசேப்பு சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் 30 வயதிற்குள் 12 ஆண்டுக்குள் அவனை தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்தார். அது மட்டுமல்ல, யெகோவா தேவன் என்பதை அந்த தேசம் முழுவதும் காணத்தக்கதாக ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். காட்ஸ் நேம் எக்ஸால்டட். அந்த தேவனுடைய நாமத்தை அந்த எகிப்து தேசத்தில் அவர் உயர்த்தினான். குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம், தேச மக்களுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு கிறிஸ்டியன் ஒரு யெகோவா ஐடென்டிஃபிகேஷனை அவன் யோசேப்பு அந்த தேசத்துக்குள் கொண்டு போயிருந்தான். கடைசியாக 50:17 வாசிப்போம். நம்ம வாசித்தது யோசேப்பு ஒரு கனித்தரும் செடின்னு வாசித்தோம். 50:17 வாசிப்போம். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு கனிதரும் செடி. அவன் வாழ்க்கையில் பாருங்கள்,
என்னை விற்று போட நினச்சிங்க, குழியில் போட நினச்சிங்க, என்னை கொன்று போட நினச்சிங்க. ஆனால் நீங்கள் தீமை செய்ய நினச்சிங்க. கர்த்தரோ எனக்கு நன்மையாக கொடுத்தார். நான் அடிக்கடி எங்கள் ஸ்டெப் மதருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஒருவேளை என்னை அவங்க கொடுமைப்படுத்தி வளர்த்தலைன்னா நான் சிவகாசியில் ஏதாவது ஒரு பட்டாசு கம்பெனியில் இல்லைன்னா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கிளார்க்காக இருந்திருப்பேன். இன்றைக்கும் நான் நிறைய நேரத்தை சொல்லுவேன், எங்கள் சித்தி என்னை கொடுமைப்படுத்தினதுனால தான், எங்கள் அப்பா என்னை வீட்டு விட்டு போன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி பீல் மக்களுக்கு ஒரு அப்போஸ்தலனாக தகப்பனாக இருக்கிறேன். எங்கள் சித்திக்காக நன்றி, அவங்க பண்ண கொடுமைக்காக சொல்லுங்கள் நன்றி. நம்ம நிறைய நேரம் சிலர் கொடுமைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அவன் என்ன செய்தான்? மன்னித்தான். மன்னித்து மறந்து அவனுடைய அன்பை கண்ணீரால் வெளிப்படுத்துகிறான். அவங்கள ஆசீர்வதித்தான். இன்றைக்கி மன்னிக்க முடியாத நபர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? அவங்கள மன்னிக்கணும். அவங்க மேலே நம்ம அன்பை காட்டணும். நம்ம நிமித்தம் அநேகர் கண்ணீர் விடக்கூடாது, ஆனால் நம்ம மற்றவங்களுக்காக கண்ணீர் விடணும். அது மட்டுமல்ல, அவங்கள பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி ஒரு யோசேப்பு 17-18 வயது உள்ள வாலிபன் 30 வயதுக்குள் தன் குடும்பத்தாருக்கும் தேசத்திற்கும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தான். ஆண்டவரே, என்னை மாற்றும், என் பிள்ளைகள் யோசேப்பை போல கனிதரும் செடிகளாக என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் சமுதாயத்தை, உங்கள் இடத்தை ஆசீர்வதிப்பார். பீல் மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை யோசேப்பை போல மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கனிதரும் செடியாக எங்கள் வாழ்க்கை மாறும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சொப்பனம், ஒரு கோல், ஒரு ஆம்பிஷன், ஒரு டார்கெட், ஒரு தரிசனம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் கூட நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அவன் மறக்காமல் இருந்ததை போல எங்களுக்கு நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் உண்மையே பற்றி இருக்க கிருபை தாரும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தீர். என் கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் இருந்தால் போதும், எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் போத்திபாருடைய வீட்டில் சிறைச்சாலையிலே கூட இருந்தீர் ஆண்டவரே. என் கூட என்னுடைய சூழ்நிலையெல்லாம் உமக்கு தெரியும். நீங்கள் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. உமக்காக பரிசுத்தமாய் வாழ, உம்முடைய சாட்சியை நான் காத்துக்கொள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உண்மை, உத்தமம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, 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 அனுதினமும் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் சாட்சியாய் வாழ கிருபை தார் ஆண்டவரே. கனிதரும் செடியாக ஒருவரை ஒருவர் மன்னிக்க, உறவுகளை புதுப்பிக்க ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ரீமா மஷா தூரமா ஹந்தியா கூரபா ரேகா தாரா சுகாத்தியபா ரபுலபா ஹந்தினியா துரமிக்கலபலபா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்படியே ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும், கனிகளை தாரும், அபிஷேகத்தை தாரும். கர்த்தர் உயர்த்தும் ஆண்டவரே. அவளுடைய பெற்றோரை, உடன் பிறந்தோரை, மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்தில் உம்முடைய நாமம் யோசேப்பின் காலத்தில் எகிப்திலே மகிமைப்பட்டதை போல எங்களுடைய வாழ்க்கை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியனை குடும்பத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. Phone 9345675468.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஆதரவாளர்களே மற்றும் நண்பர்களே, இந்த வருடம் ஜனவரி மாதம் நம்முடைய ஷாலோம் பள்ளிகளில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கூட்டா சத்ரா மற்றும் பிஜல்பூர் கிராமத்தில் இலவச மருத்துவ முகாமை கர்த்தருடைய கிருபையினால் நடத்தினோம் என்பதை உங்களிடம் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவரும் குழந்தைகளை பரிசோதித்து அவர்களுக்கு மருந்துகளை பரிந்துரைத்தார். எங்களுக்கும் சுகாதார ஆலோசனைகளையும் விழிப்புணர்வுகளையும் வழங்கினார். குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை அவர்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து அவர்களை விரைவில் குணமடைய செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இந்த வேளையில் டாக்டர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவு காணிக்கைகளை குழந்தைகளுக்கான மருத்துவ தேவைகளுக்கென்று கொடுத்து தாங்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.